அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் இந்த 7 நாள் ஆன்லைன் வகுப்பு எப்ப நடக்க இருக்குதுன்னா மே 19 டு மே 25 வரைக்கும் நடக்க இருக்குது. இந்த 7 நாள் ப்ரோக்ராம்ல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் பல பேர் வந்து இந்த 21 டேஸ் கிளாஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. 21 டேஸ் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷனாக அவைலபிள் இருக்குது. அதை பார்க்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ரெக்கார்டட் செஷனும் நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மந்த்ராலயம் யாத்ரா மே 28 டு 30 வரைக்கும் நடக்க இருக்குது. 28, 29, 30 2 இரவு 2 பகலாக நம்ம இந்த மந்த்ராலயம் யாத்ரா போக இருக்கிறோம். ராகவேந்திரர் அவர்களோட ஜீவ சமாதி, ஆந்திர பிரதேஷ். நீங்களும் என்னுடன் சேர்ந்து பயணிக்கலாம். நீங்க என்னுடன் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா ஆபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த யாத்திரால கலந்துக்கலாம். சரி, இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அமானுஷ்யம் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தியும் என்னோட அம்மாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்? நம்மளை மீறின ஒரு சக்தி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இறை சக்தியின் மீது எப்படி நம்பிக்கை உண்டாகாம இருக்குன்னு எனக்கு தெரியல. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுலலாம் எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே மாதிரியான சம்பவம் அவங்களுக்கு நடக்கும்போது நிச்சயமாக இறை சக்தியின் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஓகே, ஸோ எங்க அம்மா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டலா பக்தி. ஒரு பக்திக்கு ஒரு முன் உதாரணமா எடுத்துக்காட்டா நான் அவங்களை நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி 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 போயிட்டு ஏதாவது பூஜை பண்றதா இருக்கட்டும், கோவில் போறதா இருக்கட்டும், எந்நேரமும் அதே மாதிரியான சிந்தனைகள் பிளஸ் வந்து செயல்பாடுகள் தான். அப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா டோட்டலா விநாயகருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா கோவில்களுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா மாதம் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதிக்கு வீட்டுல வந்து ஒரு பிள்ளையார் இருக்கும், பிள்ளையார் சிலை இருக்கும் வெளியே. அந்த பிள்ளையாருக்கு பெரிய ஒரு அபிஷேகமே நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து சிவன் கோவில் போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமைனா வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் போயிடுவாங்க. செவ்வாய்க்கிழமையானா துர்கைக்கு போய் விளக்கு போடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி டோட்டலா பக்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எங்க அம்மா வந்து ஒரு முன்னுதாரணமா சொல்லலாம். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து வந்து கோவிலுக்கு பூஜை பண்ணிட்டே வராங்க. காளியம்மன் வந்து கோவில் பக்கத்துலயே, அவங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு. அவங்க இருந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஸோ அந்த திண்டுக்கல் மாவட்டம் சொல்லக்கூடிய பல்லப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரு. அந்த பல்லப்பட்டிக்கு எங்க அம்மா இருந்த வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காளி கோவில் இருக்கும். அந்த காளி வந்து எப்படி இருக்கும்னா சிலையாலாம் இருக்காது, செவுத்துலயே வந்து அந்த காளி தெய்வத்தை வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு பூ போடுற மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அந்த காளி கோவிலுக்கு வந்து பூஜை டெய்லியும் பண்ணி அதுக்கு வந்து மாலை போட்டு பூ போட்டு விளக்கேத்தி தீபாராதனை காட்டி டெய்லியும் வந்து இவங்க வழிபட்டுக்கிட்டே வர 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 அவங்களுக்கு அந்த காளி தெய்வத்து மேல ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் ஒண்ணு உண்டாகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, டெய்லியும் அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அங்கதான் போய் முறையிடுறது. ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா அங்க போய் முறையிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா போய் அங்க போய் முறையிடுவாங்க. இந்த மாதிரி காளி தெய்வத்து கூட முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்னன்னா, இந்த காளி தெய்வத்தோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எங்க அம்மாவோட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியா இல்ல 2 to 3 days இருக்கும் போதான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு குரல் ஒண்ணு கேக்குது. எம்மா கோமதி, எம்மா கோமதி, எம்மா கோமதின்னு சொல்லி அவங்களுக்கு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் யாரோடது, அந்த குரல் யாரோடது அப்படின்னா எங்க பாட்டியோட குரல் மாதிரி கேக்குது. அதாவது எங்க அம்மாவோட குரல் மாதிரி அவங்களுக்கு கேக்குது. சரி, அம்மா கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போறாங்க. போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்புறாங்க. எழுப்பும்போது அதான் எங்க பாட்டி எழுப்புறாங்க. எழுப்பும்போது அவங்க எந்திரிக்கல, ரொம்ப அசதியா தூங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திரும்ப என்ன பண்றாங்கன்னா, சரி எந்திரிச்சிட்டோம், ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்குன்னு சொல்லி திரும்ப ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே போறாங்க. அது வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய வீடு இல்லையா? ஸோ என்னன்னா, உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்காது, வெளியே வந்துதான் போற மாதிரி இருக்கும். வெளியே வந்த உடனே காளி கோவில் வந்து தெரியும். அப்ப அப்படி வெளியே வராங்க, வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லி இப்படி நடக்கிறாங்க. நடக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய உருவமா, அப்படியே ரொம்ப பெரிய ஒரு உருவம். கையில வந்து அந்த வளையல், பெரிய பெரிய வளையலா இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ரௌசர் தான் போட்டிருக்காமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலில் சலங்க,
இது வந்து நான் கற்பனை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடிய நபரும் அவங்க கிடையாது. ஓகே, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு உருவத்தை பாக்குறாங்க. அதை வந்து முனின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன்று பெருசா பாக்குறாங்க. அந்த கிராஸ் ஆகி போகும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, அப்படி போகும்போது அவங்க இப்படி பாக்குறாங்க. பார்க்கும்போது இப்படி பின்னாடி ஒரு உருவம் வருது. அப்படி இப்படி ஒதுக்கி விட்டு போகுது. ஒதுக்கி விட்ட உடனே பக்கத்துல ஃபுல்லா முள்ளு போதாரு. அந்த முள்ளு மரம் ஃபுல்லா முள்ளு மரம். அந்த முள்ளு மரத்துல விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே உடம்பு ஃபுல்லா முள்ளு குத்திடுது. உடம்பு ஃபுல்லா காயம், ரத்த காயம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாயி ரெஸ்ட் ரூம் போகாம அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்பலாம்னு சொல்லி போறாங்க. அவங்க அம்மாவை எழுப்ப அவங்க எந்திரிக்கவே இல்லை. எங்க பாட்டி எந்திரிக்கவே இல்லை. சரி, என்ன பண்றதுன்னே தெரியாம திரும்ப போய் உள்ள போய் படுக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம் வரல. இதை நினைச்சு அதை பத்தின சிந்தனையாவே இருக்குது. அதை பத்தின ஒரு பயமாவே இருக்கு. திரும்ப போய் எங்க பாட்டி எழுப்புறாங்க. எப்பயுமே எங்க பாட்டி எழுப்புனா ஒரே ஒரு குரல் கொடுத்தாலே வந்து எழுந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க குரல் கொடுக்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போகாம அவங்களால இருக்க முடியல. திரும்பவும் ஒரு மணி நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லி வெளியே வராங்க. அந்த வீட்டுக்கு வெளியே, எங்க அம்மாவோட வீட்டுக்கு வெளியே ஒரு பாம்பு ஒண்ணு படுத்து கிடக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பாம்பு பார்த்த உடனே அவங்களுக்கு திரும்ப இன்னொரு பயம் ஒண்ணு கிரியேட் ஆயிடுது. அப்புறம் திரும்பவும் ரெஸ்ட் ரூம் போகாம திரும்ப வந்துடுறாங்க. வந்துட்டு இது உண்மையான பாம்பு தானா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு குச்சியை எடுத்து அந்த பாம்பை வந்து லைட்டா தட்டி பாக்குறாங்க. அந்த பாம்பு வந்து நெளிய ஆரம்பிச்சிருச்சு. நெளிய ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு டோட்டலா பயம். எப்படி நம்ம இப்ப அந்த பாம்பை தாண்டி வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் படுக்கிறாங்க. படுத்த உடனே தூக்கமே வரல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி சிந்திக்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சிந்திக்கும் போது அப்படியே ஒரு தூக்கத்துக்குள்ள போயிடுறாங்க. காலையில எழுந்திருக்கிறாங்க. ஃபுல்லா ரத்தம், முள்ளெல்லாம் குத்தி ரத்தம். அவங்க அம்மா, அதாவது எங்க பாட்டி வந்து பாக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நைட் உன்னோட குரல் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் நான் வெளியே போனேன், இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இந்த பாம்பு கிராஸ் ஆகி போகுது. எங்க அம்மா எழுந்து வரும்போது இந்த பாம்பு கிராஸ் ஆகி போகுது. எங்க அம்மா வந்து சொல்றாங்க, ஐயோ இந்த பாம்பு தான் சொல்றாங்க. யார் கண்ணுக்கும் அந்த பாம்பு தெரியல. அவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த பாம்பு தெரியுது. என்ன உளர்ற என்ன பாம்புன்ற, என்ன நான் நைட்டு சொன்னேன், நைட்டு நடந்துச்சு அந்த பாம்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ உளரும் போது, என்ன ஏதோ உளர்ற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அந்த தோ போது பாருங்க பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாம்பு அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, யார் கண்ணுக்கும் தெரியல. அப்படியே செவுத்து மேல அப்படி ஏறி ஜன்னல் வழியா இறங்கி போயிடுது. அது சாமி ரூம் வழியா இறங்கி போகுது. அப்ப என்னன்னா அவங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த காளி தேவி தான் வந்து, இந்த காளி தெய்வம் தான் வந்து ஒரு காவலாக வந்து படுத்திருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. இப்ப நம்மளுக்கு ஒரு கற்பனையா இருக்கலாம், என்னங்க நார்மலா ஒரு பாம்பா வந்து படுத்திருந்திருக்கும், அதாவது பாம்பு வந்து இருந்திருக்கும், அதை வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கலாமா அப்படின்னா, ஒண்ணு அந்த பாம்பு முன்னாடியே இருந்திருந்ததுன்னா அதை பத்தி நம்ம திங்க் பண்ண போறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல சுருண்டு படுத்து கிடக்கும் போது நம்மளோட காவலுக்கு தான் படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இப்ப அதுக்கப்புறம் நம்மளுக்கு உருவாகும். அதே மாதிரி காலையில எழுந்து பாம்பு இப்படி கிராஸ் ஆகி போது எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா யார் கண்ணுக்கும் தெரியல, இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது அப்படின்னும் போது அது டோட்டலா அந்த இறை சக்தி ஏற்படுத்தின ஒரு விஷயம் தானே. காளி தெய்வத்தை அவங்க அவளை வழிபட்டிருக்கிறாங்க. வழிபடும் போது அதற்குண்டான ஒரு பலனாக அந்த அம்மாவே இறங்கி அந்த ஒரு விஷயத்த காப்பாத்திருக்காங்க. அப்போ கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ இருக்கு, இல்ல ஒரு வாரமும் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த முள்ளெல்லாம் எடுத்து காயத்தெல்லாம் ஆத்தி அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் வந்து நடக்குது. ஓகே, அப்போ நல்லா பாத்துக்குங்க. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குறுக்க யாராவது போகும்போது, அந்த நடமாட்டம் இருக்கும்போது குறுக்க யாராவது போகும்போது இப்படி தள்ளி விட்டா அவங்க கீழே விழுந்தாங்கன்னா திரும்ப மீண்டும் எந்திரிக்க மாட்டாங்க, அவங்களோட உயிரே அப்படியே போயிடும், இறந்துருவாங்க. ஆனா இந்த இறை சக்தி அவங்கள பாதுகாத்ததுனால மீண்டும் அவங்க எழுந்து திரும்பவும் அவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்து மத்தவங்களா இருந்தா உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் ஊருக்குள்ள சொல்லப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இது வந்து உருவம் கிடையாது. நாங்க எங்களோட குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ், ஓகே, என்னோட 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ல போயிட்டு இருக்கோம். நான் எங்க பாட்டி பின்னாடி உட்கார வச்சு போயிட்டு இருக்கேன். போகும்போது ஒரு இடம் போகும்போது அவ்வளவு நேரம் ஓட்டிட்டு போறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். குலதெய்வம் கோயில் போறதுக்கு ரைட் எடுக்கணும். இது அப்ப வந்து எங்க பாட்டி ரெகுலரா குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்க. எனக்கு குலதெய்வம் கோயில் தெரியாது. ஏன்னா நாங்க மதுரையில குலதெய்வம் கோயில், நான் இருக்கிறது சென்னை.
ஆனா எனக்கு அப்பப்போ போயிட்டு வந்ததுனால தெரியும் இந்த சைடு திரும்பணும். ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி பிளாங்க் ஆச்சு. நானும் அப்படியே அதை கிராஸ் பண்ணி போயிட்டேன். எங்க பாட்டி வந்து இங்கதான் திரும்பணும்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. கொஞ்சம் தூரம் அந்த கோவிலோட டர்ன் ரைட் திரும்பி இருக்கணும். திரும்பாம நான் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கடந்து போயிட்டேன். கடந்து போன உடனே டோட்டலா எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. வண்டியில போகும்போது திடீர்னு அப்படியே கண் முழிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரு நினைவு வர்ற மாதிரி இருக்கு. வந்த உடனே பார்த்தா வண்டி வந்து புளிய மரத்தை நோக்கி ஒரு மரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு பைபாஸ்ல. நான் என்ன பண்றேன்னா சரி மரத்துல மோதிட கூடாதுன்றதுக்காக திரும்ப அந்த வண்டியை வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்த உடனே அப்படியே ஒரு புதருக்குள்ள போன உடனே ஒரு பெரிய பாறாங்கல்ல, அந்த பாறாங்கல்ல போய் வண்டி இடிச்சு எகிரி விழுகிறோம். எங்க பாட்டியும் விழுகிறாங்க, நானும் விழுறேன். வண்டி என் மேல விழுந்த உடனே பக்கத்துல எங்க பாட்டியை தூக்குறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா சைலன்சர் அந்த சூடுலாம் வந்து காலில் அப்படி சுட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் நான் கத்துறேன், யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தும் போது இன்னொருத்தர் வந்து அந்த வண்டியெல்லாம் தூக்கி நிப்பாட்டுறாரு. வண்டி டோட்டல் டேமேஜ், என்னோட போன் எல்லாமே டேமேஜ், யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. எங்க பாட்டி தூக்கி பார்த்தா மேல இருந்து அப்படியே இங்க தலையில இருந்து ரத்தமா ஊத்துது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். ஸோ இங்க என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, எப்பயுமே நான் போய் விழுந்தேன் இல்லையா, ஸோ அந்த இடம் வந்து வாரத்திற்கு ஒரு 3 இல்லைன்னா 4 அமானுஷங்கள் அந்த இடத்துல நடக்கும். நிச்சயமாக ஒரு 3 to 4 பேர் வந்து இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் விழுந்தீங்க, மிகப்பெரிய ஒரு பிளஸ்டுங்க. நீங்க அந்த ஒரு இடத்துல விழுந்து இது வரைக்கும் யாரும் பெருசா உயிர் பொழைச்சதே கிடையாது. நீங்க எப்படி அந்த இடத்துல போய் விழுந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. சத்தியமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் டிராவல் பண்ணி போறேன், ஒரு மாதிரி பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டு அப்படியே கண்முழிக்கிற மாதிரி இருக்கு. பிளாங்க் ஆகி பட்டுன்னு ஒரு நினைவு வர்ற மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு மரத்தை நோக்கி போகுது. அப்புறம் மரத்துல மோதிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே லெஃப்ட் உடைச்ச உடனே போய் பாறாங்கல்ல முட்டி கீழே விழுந்து அதுக்கப்புறம் முள்ளெல்லாம் குத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த திரும்பவும் நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த குலதெய்வம் கோயில்ல பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க, ஐயோ அந்த இடத்துல போய் நீங்க விழுந்திருக்கிறீங்களா, அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான இடங்க. அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். வாரத்துக்கு 2-3 அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துரும். நீங்களாம் வந்து இறைவனோட அனுகிரகம் இல்லாம இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சு வர முடியாது. உங்களுக்கு இந்த குலதெய்வம் வந்து உங்களை காத்து நின்று இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லி அந்த இடத்துல இருந்து நான் கடந்து வந்தேன். அப்ப பாருங்க, நம்ம இறைவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ, இந்த இறை சக்தியின் மீது எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைக்கிறோமோ, எந்த ஒரு இடமாக இருந்தாலும் உங்களை அந்த ஒரு இடத்துல இருந்து நிச்சயமாக ப்ரொடெக்ட் பண்ணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க 100% நம்பலாம், உங்களை அந்த இறை சக்தி காப்பாத்துன்றதுல 100% நம்பலாம். இந்த மாதிரி நான் சொன்னது 2 விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எந்த மாதிரியான இடத்துல எந்த மாதிரியான நேரத்துல அந்த ஒரு உதவி கிடைச்சது அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். நான் விழுந்து கிடந்த இடத்துல எல்லாம் ஆளே இல்லை. திடீர்னு நான் கத்தன உடனே ஒருத்தர் 2 பேர் ஓடி வந்து உடனே ஆட்டோவை கூப்பிட்டு எல்லாரையுமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணி வண்டியை எடுத்து ஓரமா வச்சு, அப்புறம் ஒரு விஷயமும் நடந்தது எல்லாமே அந்த இறை சக்தியோட அனுகிரகம் இல்லாம அது நடக்காது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தின் மூலமாகவே நீங்க புரிஞ்சுக்கலாம், அந்த நேரத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். போய் மரத்து மேல மோதி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம், இல்ல விழுந்த உடனே 2 பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல பள்ளத்துல விழுந்து வேற ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வந்த ஒரு பிரச்சனையில இருந்து உங்களை மீட் எடுக்குது அப்படின்னும் போது அந்த இறை சக்திக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இறை சக்தியின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த இறை சக்தி உங்களை காப்பாற்றும். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அதனால இறைவனை நம்புங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. அப்ப இந்த இறை சக்தியின் மீது முழு நம்பிக்கையுடன் நன்றியுடன் நீங்க பயணம் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கை பெரிய லெவல்ல சிறப்பாக மாறும். நீங்க எதை கண்டும் அஞ்சணுன்ற அவசியமே இல்லை, எதை கண்டும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. நீங்க பாட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கு, உங்களோட ஃபேமிலியில நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.